நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் கிராமரே லேர்ன் பண்ணாம. அப்போ நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டு யூ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ்? ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தோன்றத ஆன்சரா சொல்லுங்க. இப்போ நீங்க கொடுத்த ஆன்சர் எஸ்ஸோட நின்றுச்சு அப்படின்னா அதனாலதான் உங்களால ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியல. எப்பவுமே உங்ககிட்ட ஒருத்தங்க எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா ஒரு சில டைம் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒருத்தவங்க உங்ககிட்ட இது வேணுமான்னு கேக்குறாங்க. சோ அப்ப எஸ்னா எஸ்னு சொல்லலாம், நோனா நோன்னு சொல்லலாம். பட் ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ல எப்பவுமே நீங்க தமிழ்ல பேசும்போது உங்க ஃப்ரெண்ட் வந்து எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அப்ப போவேணான்னு தோணுது. சோ வரல அப்படின்னு நிப்பாட்டிடுவீங்களா? நோன்னு மட்டும் சொல்லிட்டு என்னைக்காவது ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா? அதுக்கான ரீசனையும் பின்னாடி ஆட் பண்ணுவீங்கல்ல. இன்கேஸ் நோன்னு மட்டும் சொன்னா நீங்களே இந்த கொஸ்டின் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்கும்போது நோன்னு அவங்க ஆன்சர் சொன்னாங்கன்னா அது எவ்வளவு ரூடா இருக்கும். சோ எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு சம்டைம்ஸ் நீங்க எஸ் ஆர் நோ சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ரீசன்ஸையோ இல்ல அட்லீஸ்ட் இந்த சென்டென்ஸையாவது கம்ப்ளீட் பண்ணணும். இல்லனா அந்த இடத்துல நீங்க அந்த எஸ்ன்னு இப்ப நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பயத்தை உருவாக்கும். சோ எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, நோன்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. பெருசா பேராகிராஃப் மாதிரி பேசி போர் அடிங்கலாம் சொல்லல. அந்த ஒன் சென்டென்ஸ், அந்த ஒன் லைனை கம்ப்ளீட் பண்ணி பழகுங்க. நீங்க ரொம்ப பெருசா பேசுனீங்கனாலும் கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். அதுவே எஸ்ஸா நோன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கடுத்து என்ன பேசணும்னு யோசிப்பீங்கல்ல, அந்த பயமே உங்களை அடுத்து ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கும் போது உங்களை ஸ்டார்ட் பண்ணவே விடாது. சோ இந்த வீடியோல நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அண்ட் தென் எப்படி அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் சிம்பிளா அப்படின்றத லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். லெட்ஸ் see. let me give some examples. okay, so நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட் வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கு படிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. so how he will come and ask, tomorrow we have exams, have you completed studying? yes அதோட நிப்பாட்டுவீங்களா? இல்ல. yes I completed but I do have 2 more chapters. so அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லனா yes I completed அதோடையாவது முடிங்க, எஸ்ஸோட நிப்பாட்டாதீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து நாளைக்கு மூவி ஆர் பார்க் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நாளைக்கு சண்டே தான், நீங்களும் அவைலபிளா இருக்கீங்க, சோ போலாம் அப்படின்றதுதான் உங்களோட ஆன்சர். சோ அதை எப்படி சொல்லுவீங்க? எஸ். எவ்வளவு ரூடா இருக்கும். எஸ் we can go, we can go அதோட நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு சினாரியோ. மார்னிங் உங்க கிளாஸ்க்குள்ள உங்க ப்ரொஃபசர் வராங்க, இல்ல உங்க மேனேஜர் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்குள்ள வராங்க. தேர் ஆஸ்கிங், நீங்க இந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் அதோட நிக்குமா? இல்ல. எஸ் ஐ கம்ப்ளீட்டட் த டாஸ்க் எஸ்டர்டே இட்செல்ஃப். அந்த டாஸ்க் எப்ப முடிச்சீங்கன்றதையும் நீங்க ஆட் பண்ணணும். அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களான்னு காலேஜ் ப்ரொஃபசர் கேட்டாங்கன்னா எஸ் மேம் வி ஹவ் சப்மிட்டட் த அசைன்மெண்ட். எஸ்ஸோட நிப்பாட்டாதீங்க. ஸ்பெசிஃபிக்கா நீங்க காலேஜ் ஆர் ஸ்கூல்ஸ்ல போகும்போது நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்ல தான் பேசுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல பேசினா என்ன யோசிப்பாங்களோன்னு சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ்ல அன்னைக்கு பேச யோசிச்சீங்க உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இயர்ஸ்ல அப்படின்னா இன்டர்வியூல போய் நீங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ணணும். சோ உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹாப்பியாவும் எக்ஸைட்டடாவும் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு நீங்க போய் தூங்குறீங்கன்னா யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் வாட் யூ டிட். கரெக்டா? இல்ல நான் இன்னைக்கு நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன், யாரோ ஏதோ நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணாம விட்டுட்டேன்னு ஒரு ரெக்ரெட்டோட உங்க மேல நீங்களே வருத்தப்பட்டு போய் தூங்குறது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். அந்த நாள் ஃபுல்லா நீங்க வேஸ்ட் பண்ணதுக்கான மீனிங். சோ இனிமேல் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா நீங்க தமிழ்ல எப்படி எஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே சரின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயோ கண்டினியூ பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சினாரியோ பார்க்கலாம்.
உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா, எனக்கு ஒன் வீக் வந்து எனக்கு தேவைப்படுது, ஸோ நீங்களும் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ தே ஆஸ்கிங் கம்மிங் டு அண்ட் ஆஸ்கிங் அ கொஸ்டின். ஸோ ஐ டு நாட் ஹாவ் மை லேப்டாப் because my father couldn't afford, so can you borrow your laptop for a week? நீங்க கொடுக்க ரெடியா இருக்கீங்க, அது எப்படி சொல்லுவீங்க? Yes, of course you can take my laptop. Next week I do not have any work. Yes ஓட நிப்பாட்டாதீங்க. So yes எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நோ. எப்பவுமே நோ சொல்றதுக்கு இந்த கொஸ்டின், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை தாண்டி பயப்படாதீங்க. If your answer is no, be ready to say no. அந்த நோவையுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. அந்த நோ சொல்லிட்டேனேன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட டைமும் ப்ரெஷியஸ், உங்களோட ஹாப்பினஸும் ப்ரெஷியஸ். அது ஸ்பாயில் பண்ற யாரா இருந்தாலும் நீங்க அதுக்கு நோ தான் சொல்லி ஆகணும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். லெட்ஸ் see a scenario where you have to say no. உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து நாளைக்கு மூவி போலாமான்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீக் கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கு, ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் வீக் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனா உங்க ஃப்ரெண்ட் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் மறந்துட்டு மச்சா மூவிக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு இப்போ மூவி முக்கியமா பிளேஸ்மெண்ட் முக்கியமா? உங்க ஃப்ரெண்ட் ஏதோ நினைச்சுக்குவாங்களோன்னு சொல்லிட்டு இப்போ மூவிக்கு போனா அந்த அடுத்த வாரம் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகாம ஸ்ட்ரகிள் பண்ண போறது நீங்களா உங்க ஃப்ரெண்டா? இன்கேஸ் நீங்க பிளேஸ் ஆகலைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது, வீட்டுல ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஒரு 1 month ஒரு 2 months கழிச்சு உங்க ஃப்ரெண்டு ஜாபுக்கு போயிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொன்னா கூட உங்க ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்றதுக்கே யோசிப்பாங்க. ஸோ அதனால நோ இப்பவே ஸ்ட்ராங்கா நோன்னு சொல்லி பழகுங்க. நோன்னு சொல்றதுக்கு யோசிக்காதீங்க. உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அந்த நோவை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்கலன்னா அவங்க உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நோ எப்படி சொல்லணும்னு சொல்றேன். இஃப் யோர் ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் யூ கொஸ்டின், என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ஹாய் ரீதா, do you want to come to movie next week? Shall we go on a movie next week? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க திங்க் பண்றீங்க, வேண்டாம் அடுத்த வாரம் மூவி வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு, இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. நீங்க செகண்ட் தாட் போலன்னா போவேனா வரலன்னு சொல்லிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறீங்க. பட் நோ தான் உங்களோட ஆன்சர். ஸோ நோ எப்படி சொல்லணும்னா, நோ ஐ டு நாட் வாண்ட் டு கோ ஃபார் அ மூவி பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். This is my high priority task. எப்படி சொல்லுவீங்க? This is my high priority task. So no. No, I have to prepare for placements. This is my high priority task. அதாவது வரல, நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போதைக்கு எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. உண்மையாலுமே உங்களை கேர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டா இருந்தா அந்த நோவை ஜாலியா அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே மச்சான் இந்த அடுத்த வீக் வேணா நெக்ஸ்ட் இன்னொரு வீக் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு யூ ஷுட் சே நோ. நெக்ஸ்ட் வேற எப்பெல்லாம் நோ சொல்லணும்? இன்கேஸ் நீங்க லைக் யூ ஆர் பிளானிங் டு கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பட் யுவர் மாம் இஸ், அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஆனா யுவர் மாம் இஸ் கம்மிங், உங்க பேரண்ட்ஸ் வந்து டெம்பிள் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூ வாண்ட் டு சே வாட்? No. Why? Because your happiness is important. கரெக்டா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஜாலியா இருப்பீங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமோ அதை பேஸ் பண்ணி நோ சொல்லுங்க. ஸோ ஐ எம் நாட் ட்ரிகரிங், ஐ எம் நாட் பிரெயின் வாஷிங் ஆர் சம்திங். ஸோ இப்போதைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃபங்க்ஷன் போறது தான் இம்பார்ட்டன்ட்னு தோணிடுச்சு, டெம்பிள் வேணான்னா யூ சே டு யோர் மாம் ஆர் டேட், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு டெம்பிள் பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் I and my friend plan to go for a function. So that is important for me because there we plan to have fun. இவ்ளோ பெருசா கூட வேண்டாம். Next week I want to go to a function along with my friend. ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. பட் இந்த சினாரியோல நீங்க எப்படி நோ சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் வேற எங்கெல்லாம் நோ சொல்லுவீங்க? இப்போ நீங்க டயட்ல இருக்கீங்க, கரெக்டா? யா, நியூ இயர்ல நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? டயட்ல இருக்கீங்க.
இன்னைக்கு நீங்க ஒரு மீல் பிளான் பண்ணிருக்கீங்க, மார்னிங், ஆஃப்டர்நூன், நடுவுல மேபி கொஞ்சம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ், நைட்டு இல்ல ஈவினிங் ஏர்லியராகவே சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு சண்டே, வீட்ல பிரியாணி குக் பண்ணிருக்காங்க, சிக்கன் சில்லி குக் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச கிரேவி, மேபி பரோட்டா கூட உங்க ஃப்ரெண்ட் உங்க பிரதரோ சிஸ்டரோ ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க டயட்ல இருக்கீங்க. இன்னைக்கு சண்டேன்றனால இன்னைக்கு சண்டே சீட் டேயா மாத்திட்டீங்க அப்படின்னா மண்டேயோ அதை விட மோசமான சீட் டேயா மாறிடும். ஏன்னா மண்டே ஜென்ரலாவே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், மண்டே ஒர்க் ப்ரெஷர். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷர் மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சீட் டேயை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இப்போ உங்க அம்மா உங்ககிட்ட பிரியாணில எவ்வளவு ஃபுல்லா ஒரு பிளேட் ஃபுல்லா பிரியாணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, போர்ஷன் கண்ட்ரோல். இன்னொரு குட்டியா ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து, நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மச் ஆஃப் பிரியாணி. as I planned for a diet, I'm going to have this portion of biryani னு சொல்லிட்டு இன்னொரு பிளேட்ல எடுத்து வச்சு சாப்பிடுங்க. So how you should say, no I don't want this much of biryani because I am on a diet. No சொல்லுவீங்களா? Let's see. Next, maybe or soft answers. ஒரு சில சினாரியோல நோ சொல்லிதான் ஆகணும், ஆனா அந்த நோவை சாஃப்டா சொல்லணும். இல்ல நீங்க அந்த நோ சொல்றதுக்கு பதிலா ப்ரொகாஸ்டினேட் பண்ணி விடணும், நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? இப்போ நம்ம ஆல்ரெடி கேட்ட ஒரு சினாரியோவே வச்சுக்கலாம். நீங்க இப்போ ஒரு டெஸ்ட்டுக்காக, நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக, இம்பார்ட்டன்டான டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட் வந்து டுமாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூணார் அவுட்டிங் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, so your friend is asking, tomorrow shall we go on an outing with our friends? How you should answer? I need some time for thinking. எப்படி? எனக்கு டைம் வேணும் திங்க் பண்றதுக்கு. I need some time for thinking. இது ஒரு ஆன்சர். இன்னொன்னு, மேபி we'll go next week. அதாவது வேணா next week போலாமா? Maybe we'll go next week. இன்னொரு ஆன்சர், this week I am pretty occupied, so I need some time. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி இன்னுமே கொஞ்சம் கைண்டா இருக்கும். திஸ் வீக், அதாவது நீங்க வந்து டைம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் சேர்த்து ஆட் பண்றீங்க. ஸோ இது இன்னுமே கொஞ்சம் பொலைட்டா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், உங்களோட காலேஜ் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி எல்லாம் வந்து நீங்க வந்து இப்போதைக்கு ஒரு உங்க கிளாஸ்ல நீங்க தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு பிளேஸ் டிசைட் பண்ணி இங்கதான் நம்ம வந்து டூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. எங்கன்னா லைக் மேபி ஒரு வால்பாறை அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா உங்க காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் ஹெச்ஓடி எல்லாம் டிசைட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு ஐவி விசிட் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி ஒரு செமஸ்டரே முடிஞ்சிச்சு, செமஸ்டர் முடிஞ்சோன்னா டூர் கூட்டிட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்க ப்ரொஃபசர் வந்து உங்ககிட்ட ஷால் வி கோ டு ஐவி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கேக்குறாங்க, அதுவும் கம்பெனி விசிட்டுக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி உங்களை சாத்தி எடுத்துருவாங்க. நீங்க ஓகே மட்டும் சொல்லிட்டீங்க, நான் கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க வந்து நோ சொல்லி வால்பறைக்கு கன்வின்ஸ் பண்ணும். ஸோ எப்படி பேசுவீங்க? Let me give you. Your professor is asking, so next week, as an educational tour, shall we go for a company visit? This is the question that professor is asking you. How you will be answering? For sure, we can go on a company visit. பயந்துராதீங்க, கம்பெனி விசிட்டுக்கு போலாம், ஆனா அத அடுத்த வீக் பிளான் பண்ணலாம் மேம். இப்பதானே செமஸ்டர் முடிஞ்சிருக்கு, யாரும் படிக்க மாட்டாங்க. சோ இந்த வீக் கொஞ்சம் ஹாப்பியான டூரா போயிட்டு சோ அப்கமிங் வீக்ஸ்ல அதை பிளான் பண்ணலாம். இதுதான் நீங்க கன்வே பண்ணும். எப்படி சொல்லுவீங்க? மேபி we will plan this educational tour after this week or in upcoming weeks as the semester exams got over just now. இப்பதான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. So we will go for some happy places to some hill stations like வால்பாறை. இந்த மாதிரி தான் உங்களோட சஜஷன்ஸை எடுத்து வைக்கணும். இது உங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஒரு பிசினஸ் பிளேசஸ்லயுமே இந்த மாதிரி தான் நீங்க சாஃப்டான ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல மேபி ஸோ லெட் மீ டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி பொலைட்டான ஆன்சர்ஸை கொடுக்கணும். ஸோ எஸ் ஆர் நோவோட இனிமேல் ஆன்சர்ஸ் கொடுக்குற அந்த ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி
ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, எனக்கு இந்த ஃபுட் வேணுமா வேண்டாமான்னு கேக்குறாங்கன்னா எஸ் ஆர் நோ, அந்த இடத்துல ஓகே. ரீசன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தமிழ்ல பேசும்போது எங்கெல்லாம் எஸ் ஓகே நோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் ஆட் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி ரீசன்ஸ் ஆட் பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் அந்த சென்டென்ஸையாவது கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ நீங்க அப்படி பேசவே உங்களுக்கு ஃப்ளூவன்சி தானா வந்துடும். உங்களுக்கே தெரியாம என்ஜாய் பண்ணி ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஆல்ரெடி கொடுத்த டிப் மெயினா, நீங்க இவ்வளோ டிப்ல திங்கிங் இன் இங்கிலீஷ்னு ஒண்ணு சொன்னேன்ல, இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும்ட்டு, அந்த டிப்பை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரியல் கொஸ்டின் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் போய் பார்க்கணும், நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும், ரிமைனிங் டேஸ் இனி அப்கமிங் வீடியோஸை பார்க்கணும்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னும் 2 வீடியோவை இப்போ கீழே உங்களுக்கு சஜஸ்ட் ஆகுது, பார்க்க போறீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் டக்குன்னு உங்க பக்கத்துல வந்து, என்ன மச்சான் படிக்கிறியா? ஆன்சர் என்னவா இருக்கணும்? எஸ், ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். சரி, படம் பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. ஷால் வி வாட்ச் அ மூவி? நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் அ மூவி பிகாஸ் திஸ் இஸ் மை ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் வீக் மூவி போலாமான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கு. மேபி சாஃப்டான ஆன்சர், மேபி இது ரெண்டுமே கொஞ்சம் ரூடா சொல்லிட்டீங்க. கடைசியில அதை முடிச்சு விடுறதுக்கு மேபி வி வில் பிளான் த ஃபாலோயிங் வீக் பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வி ஹாவ் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு முடிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்ஸா இருந்தாலும் சரி, நோவா இருந்தாலும் சரி, அந்த கைண்டான ஆன்சரா இருந்தாலும் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கரெக்டா முடிங்க. ஓகே, ஸோ இதுல இந்த ஃபுல் டாஸ்கையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் த டாஸ்க் ஆஃப் டே 4ன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப நான் அந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்டேன்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க போல்டா சவுண்டா ஆன்சர்ஸ் பண்ணிக்கணும். இல்ல நான் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாட்டுக்கு போய் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Bye for now. We'll meet you in next video.